என் மனதிற்கு நெருக்கமான மேஷராசி அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நீங்க எப்பவுமே ஒரு ஆற்றலோட ஒரு வேகத்தோட எதையும் துணிஞ்சு முன்னாடி நின்னு செய்றவங்க. ஆனா உங்க வாழ்க்கைங்கிற இந்த பெரிய பயணத்துல நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் இல்லையா? சிலர் நம்ம தோள்ல தட்டி நம்மள உயரத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா சிலரோ நம்ம நல்ல மனசையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நமக்கே தெரியாம நம்மள ஒரு இருட்டுக்குள்ள தள்ளி விட்டுடுறாங்க. இன்னைக்கு உங்க ராசிக்கு உங்க வாழ்க்கைக்கான சில முக்கியமான ஆழமான சூட்சம ரகசியங்களை பத்தி நாம பார்க்க போறோம். இது வெறும் ராசி பலன்கள் மட்டும் இல்ல. இது உங்க வாழ்க்கை முழுமைக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு கைவிளக்கு மாதிரி உங்களுக்கு நிச்சயம் உதவும். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படலாம். ஏன் நம்ம தோத்து போறதுக்கு கூட நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி நம்மள ஒரு படுகுழியில தள்ளி விடுறதுக்கு ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். அதுவும் யாரு தெரியுமா? நாம மனசார நம்புன நம்ம இதயத்துக்கு ரொம்ப பக்கத்துல வச்சிருந்த ஒரு சிலரால மட்டும்தான் அது முடியும். அவங்க செய்யற அந்த செயல்தான் நம்ம மனசுல என்னைக்கும் ஆறாத ஒரு வடுவா, ஒரு வலியா தங்கிடுது. அந்த வலி என்னன்னு பல மேஷராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. யார் அவங்க? நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு குழி பறிக்கிறவங்க யார்? அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? வாங்க, இது எல்லாத்தையும் பத்தி இப்போ ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். இந்த மாதிரி ஆழமான உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம எல்லாரும் இந்த பயணத்துல ஒன்னாவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ஒரு பெரிய சக்தி. இந்த பதிவுல நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம நண்பன் மாதிரி நடிச்சு நம்ம கூடவே இருந்து நமக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாக்குறவங்க யார்? நாம யாரை நம்பவே கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் துரோகங்கள்ல இருந்தும் ஒரு கேடைய மாதிரி நம்மளை காப்பாத்தி நமக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கிற நம்மளோட காவல் தெய்வம் யார்? இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களான உங்க வாழ்க்கை இனிமேல் வசந்தம் தான். இதை நான் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம், ஒரு பயம் வரலாம். என்னடா இது, நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தேகப்பட சொல்றாங்களேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். பாருங்க, ஜோதிடம்ங்கிறது யாரையும் பார்த்து பயப்படுறதுக்கு இல்ல, அது ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எங்க பள்ளம் இருக்குன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா நாம கவனமா ஒதுங்கி போயிடுவோம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். நெருப்பும் காத்தும் ஒன்னும் சேராது, சேர்ந்தா பெரிய அழிவு உண்டாகும். அதுக்காக நெருப்பு கெட்டது காத்து நல்லதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சில ஆற்றல்கள் ஒண்ணுக்கொன்னு ஒத்து போகாது, அவ்வளவுதான். இந்த ஒரு புரிதலோட இந்த விளக்கத்தை நீங்க பாருங்க. சரி, இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப பிரச்சனைகளையும் மன கஷ்டத்தையும் கொண்டு வர்ற அந்த மறைமுக எதிரிகள் யாரு? அவங்கள எப்படி சரியா அடையாளம் கண்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா விலகி இருக்கிறதுன்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். பொதுவா எதிரிகள்ல 2 வகை இருக்காங்க. ஒருத்தர் நேரடி எதிரி, நான் தாண்டா உனக்கு எதிரி அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டு மோதுவாங்க. இவங்கள கூட சமாளிச்சிடலாம், ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். சனி பகவானோட ஆளுமையில வர மகரம், கும்ப ராசிக்காரங்க பெரும்பாலும் இப்படி நேரடியா தான் இருப்பாங்க. ஆனா இன்னொரு வகை இருக்கு பாருங்க, துரோகி. நம்ம கூடவே சிரிச்சு பேசி நம்ம நண்பன் மாதிரியே இருந்து சரியான நேரம் பார்த்து நம்ம முதுகுல குத்துவாங்க. இவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். புதன் பகவானோட ஆளுமையில வர்ற கன்னி, மிதுன ராசிக்காரங்களோட ஆற்றல் மேஷ ராசியோட வேகத்துக்கும் நேர்மைக்கும் பல நேரம் ஒத்து வராது. புதன்னா புத்திசாலித்தனம், தந்திரம். செவ்வாய்னா வேகம், வீரம். இந்த 2 சக்தியும் சேரும்போது உங்களுக்கு தான் அதிக மனக்காயம் உண்டாகும். அதனால இவங்க கிட்ட பழகும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும், உங்க திட்டங்களையும் முழுசா சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு எப்போதுமே நல்லது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். புதனோட ஆளுமைக்கு கீழே வர்ற ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திரங்கள் வர நாட்கள்ல எந்த ஒரு புது வேலையையோ முக்கியமான முடிவையோ எடுக்காதீங்க. குறிப்பா புதன்கிழமை அன்னைக்கு நீங்க வீட்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேச ஆரம்பிச்சா கூட அது தேவையில்லாத சண்டையில தான் முடியும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு வெளியில யார்கிட்டயாவது ஏதாவது பேசினீன்னா அது வம்பு, வழக்கு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2 நாட்கள்லயும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இவங்களெல்லாம் தாண்டி உங்களை அவங்களோட சுய லாபத்துக்காக முழுசா பயன்படுத்திக்கக்கூடிய குணம் கொண்டவங்க யாருன்னா அது விருச்சிக ராசிக்காரங்க. ஜோதிட ரீதியா மேஷத்துக்கு 8வது வீடு விருச்சிகம். அந்த 8ஆம் வீடுங்கிறது அவமானங்களை குறிக்கிற ஒரு இடம். அதனால அவங்களால உங்களுக்கு திடீர்னு பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்களை முழுசா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு அவங்க வேலை முடிஞ்சதும் உங்களை தூக்கி போட்டுட்டு போற குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கலாம். இது அவங்களோட இயல்பு. நாம தான் விருச்சிக ராசிக்காரங்க கூட தொழில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான, அதே நேரம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும்.
அதுதான் திருமண வாழ்க்கை. அமைதியான, சந்தோஷமான, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிற ஒரு துணை கிடைக்கணும்னு நாம எல்லாரும் ஆசைப்படுவோம். அந்த வகையில மேஷ ராசிக்காரங்க யாரு கூட திருமண பந்தத்துல சேரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். கல்யாணம்னு வரும்போது மேஷராசிக்காரங்க ரொம்பவே யோசிக்க வேண்டிய ராசி விருஷிகம். ரெண்டுமே செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட ராசிகள். ரெண்டுமே நெருப்பு மாதிரி குணம் கொண்டவ. ரெண்டு நெருப்பு ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்பவுமே ஒரு போட்டி, வாக்குவாதம், சண்டைன்னு வாழ்க்கையை ஒரு போர்க்களம் மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது போக மன அழுத்தத்தையும் பிரிவினையும் கூட கொண்டு வரலாம். ஒருவேளை நீங்க ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க உங்க ராசியை விட உங்க ஜாதகத்துல லக்னம் வலிமையா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா புதுசா கல்யாணம் பண்ண போறவங்க ஜோதிட ரீதியா இந்த இணைப்பை தவிர்ப்பது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நல்லது. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மறைமுக எதிரிகள் இருக்காங்கன்னு பயப்படாதீங்க. இது எல்லாத்துல இருந்தும் நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்கள கண்ணு இமை மாதிரி காக்க ஒரு ஸ்பெஷலான காவல் தெய்வம் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தோட கையை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நீங்க ரொம்ப சுலபமா கடந்து போயிடலாம். இப்போ உங்க கவலைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு அளவே இல்லாத ஒரு மனதைரியத்தை கொடுக்க போற உங்க காவல் தெய்வம் யாருன்னு பார்க்கலாமாங்க? ஒரு நிமிஷம், உங்க மனச நீங்களே கேட்டு பாருங்க. உங்க உண்மையான ஆன்மீக சக்தி எது? உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வரும்போது யாருடைய பேர் உங்க மனசுக்குள்ள தானா வருது? அந்த மகாசக்தி எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜோதிட சாஸ்திரப்படி ஒருத்தரோட ஜாதகத்துல 5வது இடம்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேரு பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் சேர்ற இடம் அதுதான். அந்த ஒரு இடம் தான் ஒருத்தருக்கு முழுமையான தெய்வ கடாட்சத்தை, அதாவது கடவுளோட பரிபூர்ண அருளை வாங்கித்தரும். அந்த அருள் மட்டும் ஒருத்தர் கிடைச்சிட்டா போதும், அப்புறம் என்ன பெயர், புகழ், செல்வம், நல்ல குழந்தைங்கன்னு எல்லாமே உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகி ஓடிடும். மேஷ ராசியோட அதிபதி யாரு? கிரகங்களோட சேனாதிபதியான செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான். அவர்தான் உங்களுடைய முதல் மற்றும் முக்கியமான காவல் தெய்வம். உங்க வீட்ல ஒரு சின்ன வேல் வாங்கி வைங்க. அதுக்கு தினமும் விபூதி, சந்தனம், குங்குமம் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. அந்த வேல் உங்க எதிரிகளையும் உங்களுக்கு வர்ற தீய சக்திகளையும் அழிக்கிற ஒரு கவசமா இருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லாத்திலையும் வெற்றி நிச்சயம். எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முருகான் ஒரு தடவை மனசார சொல்லிட்டு ஆரம்பிங்க, எல்லாமே ஜெயம்தான். உங்களுடைய இரண்டாவது மிக மிக சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையார். அது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க ராசிக்கு 5வது வீடு சிம்ம ராசி. சிம்மத்தோட அதிபதி சூரியன். அந்த சூரியனுக்கெல்லாம் அதிபதி யாரு? நம்ம சிவபெருமான். அதுலயும் ஒரு சூட்சுமம் இருக்கு. மேஷம் ஒரு நெருப்பு ராசி. அண்ணாமலையார் அக்னி சொரூபமா, அதாவது நெருப்பு வடிவமா இருக்கிறவர். அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போறது, குறிப்பா திருவண்ணாமலைக்கு போய் அந்த அண்ணாமலையார தரிசனம் பண்றது உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கர்ம வினைகளையும் அழிச்சு உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அது உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்ம காவல் தெய்வத்தோட அருளை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த அருளை நாம முழுசா வாங்கிக்கிறதுக்கும் நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய சில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி இப்போ விளக்கமா பார்க்கலாம். நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் திருவண்ணாமலை பயணம். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை உங்க பிறந்த நட்சத்திர அன்னைக்கோ இல்ல ஒரு பௌர்ணமி நாள்லயோ அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு மனச ஒருநிலைப்படுத்தி ஒரு தடவை கிரிவலம் வந்துருங்க. இத மட்டும் நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. அடுத்த வருஷம் இதே நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடந்திருக்கிறத நீங்களே உங்க கண்ணால பாப்பீங்க. இது சத்தியமான உண்மை. அடுத்தது தானம். நீங்க மத்தவங்களுக்கு முந்திரி போட்ட ஸ்வீட்ஸோ இல்ல பால்கோவா மாதிரி பால் இனிப்புகளையோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பணவரவுல இருக்கிற தடைகள் நீங்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் எது தெரியுமா? தண்ணீர் தானம். ஏன்னா மேஷம் ஒரு நெருப்பு ராசி. நெருப்புக்கு இயல்பாவே எல்லாத்தையும் செலவு பண்ற, விரயம் செய்யற குணமுண்டு. அதனால நீங்க எவ்வளோ தண்ணீர் தானம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வர தேவையில்லாத செலவுகள், நஷ்டங்கள்ல இருந்து தப்பிப்பீங்க. அன்னதானம் செய்யறதை விட தாகத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க வாங்கி கொடுக்கிற ஒரு பாட்டில் தண்ணி உங்க புண்ணிய கணக்க பல 100 மடங்கு அதிகமாக்கும். கடைசியா ஒரு முக்கியமான ரகசியம். மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வேகமான வேலையை பார்த்து தான் கண் திருஷ்டி அதிகமா படும். உங்க சுபாவமே எதையும் உற்சாகமா உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிடுறது தான். ஆனா அதுதான் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். அதனால நீங்க ஒரு புது வேலையை ஆரம்பிக்கும் போதோ இல்ல ஒரு பெரிய திட்டத்தை யோசிக்கும் போதோ அது முழுசா முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேருடைய எதிர்மறை எண்ணங்கள் பட்டு அந்த காரியம் நடக்காமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வெற்றிகளை ரகசியமா வச்சுக்கோங்க. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கே சொல்லுங்க. மேஷ ராசி அன்பர்களே,
இன்னைக்கு நாம உங்க வாழ்க்கையில இருக்கிற சவால்களை பத்தியும் அதிலிருந்து உங்களை பாதுகாக்கிற தெய்வ சக்திகளை பத்தியும் நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பத்தியும் ரொம்ப விரிவாக பார்த்தோம். ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிரிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவங்கள பார்த்து பயந்து ஓடுறதுக்கு இல்ல, அவங்க கிட்ட இருந்து புத்திசாலித்தனமா விலகி நம்ம பாதையில தெளிவா வெற்றிகரமா போறதுக்கு தான். எப்பவுமே உங்க மனசுல இத ஆழமா வச்சுக்கோங்க. ஜோதிடம்ங்கிறது உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்ற கதைகள் இல்ல. அது இருட்டான ஒரு பாதையில நாம தடுமாறும்போது நமக்கு வெளிச்சங்காட்டுற ஒரு கைவிளக்கு. இந்த வழிகாட்டுதல்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைய நீங்களே ஒரு சிற்பி மாதிரி அழகா செதுக்கிக்கோங்க. உங்க காவல் தெய்வங்களான முருகனோட அருளும் அண்ணாமலையாரோட அருளும் உங்க கூட இருக்கும்போது, உங்க உழைப்பும் விடாமுயற்சியும் அதோட சேரும்போது வெற்றி எப்போதுமே உங்க பக்கம்தான். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை உங்க ஆதரவால வளர வைங்க. தயவு செஞ்சு இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அந்த உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.